guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்னைக்கு நாம த ஈவில் காட் டிசைன்ஸ் ஐ ஓன் கிரேட் ஹெல்லோட எபிசோடு 22 பார்க்க போகிறோம். எபிசோடு 21 பார்க்காதவங்க ஃபீல் பண்ண வேணாம், டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். இந்த மெமரி கோல்டன் கஃபின் உருவான காலமும் காட்ஸ் இடையில நடந்த அந்த ஓல்டு வார பற்றினது. அந்த காலத்தில் அவன் தனியாக இல்லை, வானத்தில் பூச்சிங்களோட காடாக இருந்த காளி ஆயிரக்கணக்கான பூச்சிங்களை வரவழைச்சா. அப்போ கீழே விழுந்த இந்த ஸ்பிரிட்டு காளியோட கண்களை பார்த்தான். காளி அவன் நெத்தியை தொட்டு ஒரு ஸ்ட்ரேஞ்சான மார்க்கை பதிச்சுட்டு போனான். அப்போ ஒரு பூச்சி முட்டை அவன் உடம்புக்குள்ளே போய் அவனை அதோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துருச்சு. இப்போ அந்த ஓல்டு ஸ்பிரிட் பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்கிறான். பிளாக் பியரை தள்ளி விட்டுட்டு இந்த கோல்டன் கஃபின் எப்போ உடையமுன்னு தான் நான் இத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்கிறான். பூச்சிகளாலே உருவான ஒரு பெரிய மேஸ் அவன் கையில் வருது. அவன் உடம்பு பர்பிள் கலரில் பயங்கரமாக மாறுது. அந்த கொடூரமான வெப்பனை நம்ம ஹீரோ மேலே குறி வச்சு, என் பவரில் ஒரு துளி போதும்டா உங்களை எல்லாம் கொல்லன்னு திமிரா பேசுகிறான். கேட்டு அந்த பிளாக் பியருக்கு பயங்கர கோவம் வந்துடுது. எங்கள் பிரிசன் வார்டனையை அவமதிக்கிறியான்னு திட்டுது. ஆனால் அந்த ஓல்டு ஸ்பிரிட் அசால்ட்டாக சிரிச்சுக்கிட்டு, உன் பவரெல்லாம் எனக்கு ஒரு தூசுடான்னு நம்ம பிளாக் பியரை மட்டம் தட்டுது. நம்ம ஹீரோவும் சுடேஜியும் இதையெல்லாம் அமைதியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சுடேஜி மெதுவாக நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறா, இந்த பூச்சிங்களை லைட்னிங், வாட்டர், ஆர்டினரி ஃபயர் வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அழிக்கணும்னா சமடி ட்ரூ ஃபயர் மட்டும்தான் ஒரே வழி. அந்த காலத்தில் ரெட் சைல்டு தான் இந்த பூச்சி காடஸுக்கு யமனாக இருந்தான். ஆனால் அந்த ரெட் சைல்டு ரொம்ப திமிரு பிடிச்சவன், அவனை அடக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சுடேஜி எக்ஸ்பிளைன் பண்ணுறான். நம்ம ஹீரோ ஒரு நக்கல் சிரிப்போட, நான் இந்த பிரிசனோட வார்டன் அந்த ரெட் சைல்டே அடக்குவேன்னு கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். எல்லாரும் ஒன்றா சேர்ந்து டவரோட செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறாங்க. நம்ம ஹீரோக்கு என்னதான் கான்ஃபிடென்ட்டாக இருந்தாலும் சுடேஜிக்கு பயம் இருக்குது. ஏன்னா ரெட் சைல்டு அப்படிப்பட்ட ரவுடி. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ என்னன்னு பார்க்குறான். சுடேஜி பயந்துக்கிட்டே முன்னாடி போகிறா. உள்ளே ஒரே இருட்டாக இருக்குது. ரூமில் ரெட் சைல்டு மற்ற டீமன்ஸை பார்த்து, விளையாடுங்கடா இல்லைனா கொன்னுருவேன்னு மிரட்டுறான். 3 டீமன்ஸும் பயத்தில் ஃப்ரீஸ் ஆகி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. ஒருத்தன் மெதுவாக கையை தூக்குறான். 2 பேரும் பதட்டமாக ஒருத்தரை பார்த்துக்கிறாங்க. சுடேஜிக்கு படபடப்பாக இருக்குது. திடீர்னு ஒரு ஃப்ளாக் தூக்கப்படுது. கேம் ஸ்டார்ட்னு அர்த்தம். ஒரு டீமன் ஐயோ என் நேரம் சரியில்லைன்னு புலம்புது. மற்றவங்க சிரிக்கிறாங்க. சுடேஜிக்கு அப்போ தான் புரியுது அவங்க சும்மா கார்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்கன்னு. இப்படித்தான் சியான் இவனை கண்ட்ரோலில் வச்சுருக்கானா. ரெட் சைல்டு ஒரு சீட்டை எடுக்க போகும்போது வெளியில் யாரும் நடந்து வர சத்தம் கேட்குது. நிமிந்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். என்னப்பா போர் அடிக்கிற கேமை விளையாடிட்டு இருக்கீங்க, நானும் சேரவான்னு நக்கலாக கேட்குறான். ரெட் சைல்டுக்கு பயங்கர கோபம் வருது. ஹீரோ கூலாக கம்பி வழியாக உள்ளே வரான். உள்ளே எவன் வந்தாலும் எரிச்சுடுவேன்னு ரெட் சைல்டு மிரட்டுறான். ஆனால் நம்ம ஹீரோ அசரலை. சும்மா விளையாட தானே வந்தேன்னு கூலாக சொல்கிறான். அந்த ரெட் சைல்டு இன்னும் வெறியேறுது. சுடேஜ் பயந்து பின்னாடி போயிடுறா. மற்ற டீமன்ஸும் தம்பி ஓடிடு, இவன் வெடிச்சா நீ தாங்க மாட்டேன்னு வார்னிங் கொடுக்குறாங்க. திடீர்னு அந்த சுச்சுவேஷனில் ஒரு வீடியோ கேம் சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ மொபைலில் கேம் விளையாட ஆரம்பிக்கிறான். சுடேஜிக்கு ஒன்றுமே புரியலை. நம்ம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே, ஹை ஸ்கோர் எடுத்திருக்கேன் பாருன்னு பந்தா பண்ணுறான். ரெட் சைல்டுக்கு ஆர்வம் தாங்க முடியலை. ஃபோன் கேம் விடான்னு சொல்லி அந்த ஃபோனையும் கையில் கொஞ்சம் லாலிபப்பையும் அந்த பையன்கிட்ட நம்ம ஹீரோ கொடுத்துட்றான். எப்படியோ பேசி அந்த பையனை மடக்கிடுறான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே அந்த மைனுக்கு வருது. அங்கே ஜெஞ்சியும் பிளாக் பியரும் சோர்ந்து போயிட்டாங்க. அந்த பூச்சிக்கூட்டத்தை சமாளிக்க முடியலை. அந்த ஓல்டு ஸ்பிரிட் பிளாக் பியரை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். அவரை ஏற்ற அவன் ரெடி பண்ணி வச்சிருந்த பூல் இப்போ காலி ஆயிடுச்சு. பரவாயில்ல, இந்த 2 ஜெனரல் ரேங்க் மான்ஸ்டரோட எனர்ஜியே போதும், அப்புறம் இங்கே இருக்கிற எல்லாரையும் தின்னுறேன்னு பிளான் போடுறான். இருக்க பூச்சிங்கெல்லாம் கொடூரமாக சிரிக்குது. ஜெஞ்சி அடுத்து என்ன செய்வான்னு பார்க்கறதுக்குள்ள திடீர்னு ஒரு பிங்க் கலரில் ஃபயர் எனர்ஜி குகை முழுக்க பரவுது. ரெட் சைல்டு அட்டாக் ஆரம்பிச்சிட்டான். அந்த ஓல்டு ஸ்பிரிட் ஆடி போயிடுறான். அவன் கண்ட்ரோலில் இருக்கிற ஃபயர் டீமன் அந்த பூச்சி கூட்டத்தை அட்டாக் பண்ண ஆர்டர் போடுறான். அதுக்கப்புறம் கையில் வெப்பனோட யாகா சோல்ஜர்ஸ் பூச்சி கூட்டத்துக்குள்ளே புகுந்து வெட்டுறாங்க. பூச்சிங்க வழியில் துடிக்குதுங்க. ஃபயர் அண்ட் லைட்டனிங் ஒன்றா சேர்ந்து குகையே ஜொலிக்குது. ஜெஞ்சி வாயடிச்சு போயிடுறான். ட்ரூ சமாண்டி ஃபயரால் உருவான இவனுங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அந்த ஓல்டு ஸ்பிரிட்டுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சோல்ஜர்ஸ் ஓல்டு ஸ்பிரிட்டை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவன் ரத்ன சொட்ட அடி வாங்குறான்.
பிரிசனில் பார்த்தா ரெட் சைல்டு ஜாலியாக லாலிபாப் சாப்பிட்டுக்கிட்டே கேம் விளையாடிட்டு இருக்கான். இப்போ வேர்ல்டை காப்பாற்று, உனக்கு இன்னும் நிறைய சாக்லேட் ஸ்நாக்ஸ் வாங்கி தரேன்னு நம்ம ஹீரோ ஐஸ் வைக்கிறான். அன்லிமிட்டெட் கேம்ஸ் விளையாடலாம்னு நினச்சி குஷியாகி அந்த ரெட் சைல்டு சிரிக்கிறான். இந்த சந்தோஷத்தில் ஒரு மேசிவ் டீமன் மான்ஸ்டராக மாறி அவனோட சோல்ஜர்ஸ் டீமை அட்டாக் பண்ண சொல்கிறான். அந்த ஸ்பிரிட் உடம்புக்குள்ளே ஒரு பூச்சி இருக்குது, அதை தேடி போய் அவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுங்கடான்னு ஆர்டர் போடுறான். அதுக்கப்புறம் சீன் அப்படியே இந்தியாவுக்கு வருது. அங்கே கேலி ஜாலியாக ஒயின் குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. வெளியில் இருக்கவங்களாம் செத்து கிடக்குறாங்க. இங்கே இருக்கிற எல்லாரையும் என் கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டேன், யான்சியா அழிச்சிட்டேன்னு நினைக்கிறா. ஆனால் ஜெஞ்சி, பிளாக் பியர், ரெட் சைல்டு 3 பேரும் மைண்டில் இருக்கிறத பார்த்ததும் ஷாக் ஆகிடுறா. பார்த்து பயந்து போயிடுறா. அந்த சமாண்டி ட்ரூ ஃபயர் பவரை பார்த்து நடுங்குறா. நல்ல வேலை கனெக்ஷனை கட் பண்ணிட்டேன், இல்லைன்னா நானும் எரிஞ்சு போயிருப்பேன்னு நிம்மதியாக இருக்கா. திடீர்னு அவள் மூஞ்சிலேருந்து ஒரு சமாண்டி சோல்ஜர் வெடித்து வெளியே வருது. அவன் முகத்தில் பாதியை சுட்டு ஒர்க்கர்ஸ் எல்லாம் கொன்னுடுது. என்னை தேடி கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு அவள் அதிர்ச்சி ஆகுறா. அப்போ நம்ம ஹீரோ அந்த சமாண்டி சோல்ஜர் வாயிலிருந்து கெத்தா வெளியே வரான். நம்ம ஹீரோ அவளை நேராக கலாய்க்கிறான். இந்திரனும் அங்கே வரான். அந்த சமாடி ஃபயரை கண்ட்ரோல் பண்ண யான்சியால் மட்டும்தான் முடியும். அப்போ இவன் தான் அவன்னு அவளுக்கு புரியுது. இந்திரன் உன் திட்டம்லாம் வேஸ்ட்டாக போச்சுன்னு அவளை ஓட்டுறான். அப்புறம் குகைக்குள்ள மெசேஜ் டெலிவர் ஆகிடுச்சின்னு ரெட் சைல்டு சொல்லிட்டு மறுபடியும் கேம் விளையாட போயிடுறான். அப்போ நம்ம ஹீரோ அவனுக்கு ஒரு பாட்டில் ஆஃப் மில்கை கொடுத்து வெளியில் உனக்காக இன்னொரு கேம் இருக்குது தம்பின்னு நைஸாக பேசி வெளியே வர வைக்கிறான். குகைக்கு வெளியில் யுவான் ஃபேமிலி அழிவை பார்த்து ஆடி போய் நிற்கிது. என்ன நடந்துச்சுன்னு தலைவர் பதறாரு. ஒரு பாட்டி இங்கும் ஆங்கும் முன்னோர்களுக்கு படையல் கொடுக்க போனாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த படையலை சாப்பிட்டு அவர் பவர்ஃபுல் ஆகிட்டாரு போலன்னு சோல்ஜர்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த தலைவரும் அதை நம்பி நம்ம முன்னோரை வரவேற்க பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணுங்கடான்னு ஆர்டர் போடுறாரு. யுவான் ஃபேமிலியே குஷியாகி ஏற்பாடுகளை செய்யுது. தரையில் கோல்டு லோட்டஸ் எல்லாம் பூக்க ஆரம்பிக்குது. அவர் வராரு, எல்லாரும் விழுந்து கும்பிடுங்கடான்னு தலைவர் ஆர்டர் போடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ கெத்தா வந்து சேரில் உட்காடுறான். என்னோட வாரிசுகளோட பக்தியை பாராட்டி நானே இந்த உலகத்தோட டிவைன் எம்பரர் ஆகுறேன்னு அறிவிக்கிறான். இதை பார்த்து அந்த கூட்டம்லாம் ஷாக் ஆயிடுது. நீ யாருடான்னு தலைவர் கத்துறாரு. கூட்டத்தில் ஒருத்தன், அட இவன் கூட்டிட்டு வந்த அந்த டியர் 4ல் இருக்க ஆளுன்னு அடையாளம் காட்டுறான். ரூவிக்கு செம்ம காண்டாயிருது. விட்ராதீங்கடா, அவனை போட்டு தள்ளுங்கன்னு வெறியோட கத்துறான். ஆனால் அந்த தலைவர் கெத்தா குறுக்க வராரு. நிறுத்துங்கடா, என்னடா நடக்குது இங்கே, உண்மையை சொல்லுங்கன்னு அதட்டுறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.